ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நல்ல ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைனிங்காக சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயும் காவேரியும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கங்காவும் குமரனும் சூப்பராக மாடலிங் பண்ணிட்டு வராங்க. அதில் வாக் அவுட் போயிட்டு இருக்காங்க. யார் இது? நம்ம அக்காவா? இவ்வளோ டிசைனிங்காக சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காளே. அவங்களோட மாடலிங் தச்ச ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்த ஆள் வரலேண்டு தானே போட்டுக்கிறாங்க. மேடையில் அழகாக வாக்கிங் போகிறாங்க. அப்படித்தான் ஜம் ஜம்முன்னு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே வியந்து போகிறாங்க. அவங்களோட காஸ்டியூம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் எல்லாரோட டிசைனிங்கை விட குமரன் வந்து அவங்க உடுத்தின உடை தான் காலத்தில் எல்லாரும் விரும்பி உடை அணிகிற மாதிரி இருக்குது அவங்களோட ட்ரெஸ்ஸு. இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாமே இந்த ஆடையத்தான் வடிவமைக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் விரும்புகிறாங்க. அதனால குமரன் தச்சு கொண்டு வந்த இந்த டிசைனிங்கே நாங்கள் பெருசாக கொடுக்குறோம், செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி கைத்தட்டி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் அக்காவையும் மாமாவையும், எங்கள் மாமாவை டைலருன்னீங்களே, இப்போ எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோதான் முடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இனிமேல் அவங்க லெவலே வேறு. நிறைய ஆர்டர் வரும். பெரிய பெரிய இடத்துல இருந்து அவங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சந்தோஷம், ஓ மாமா தானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குமரன் வர்றாங்க. குமரன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கங்கா கிட்டையும் போய் காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வராங்க, அந்த விழா நடத்துகிற மேனேஜர் வர்றாங்க. வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு உறவினரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது எங்கள் அக்கா, இது மாமா அப்படிங்கிறாங்க. ஓ, அக்கா மாமாங்கிறனால தான் விஜய் சார் அப்படி பண்ணாங்களா? என்ன பண்ணாரு? ஆமாங்க, இவங்களோட ஆர்டர் வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு விஜய் சார் தான் இவங்களுக்கே கொடுங்க அப்படின்னாங்க. இல்லைன்னா இவங்களோடது கம்மியாக தான் இருந்துச்சு குவாலிட்டி, அதெல்லாம் வேணான்னு தான் நினச்சோம். அவர் எடுத்தது நல்லதாக போச்சு. இன்னைக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. உடனே காவேரி அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்குது. அப்போ நம்ம விஜய் தான் இவ்வளவுக்கும் காரணமா? நம்ம அவரை போய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எங்கள் மாமா பாரு அப்படின்னு பீத்திட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. அப்படியே வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி, நீங்கள் எங்கள் அக்கா மாமாவுக்கு எவ்வளோ வாழ்க்கை உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை போய் நான் தப்பாக நினச்சிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு ரொம்பவே பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகுறாங்க. விடு காவேரி, அதனால் என்ன இருக்குது, விடு. நான் வந்து உனக்காலாம் பண்ணலை, அவங்களோட திறமை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. குமரன் தான் நான் பார்த்து பழகிட்டேனே, நல்ல மனுஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் தான் நான் பண்ணேன், போதுமா, நீ பாட்டுக்கு உனக்காத்தேன்னு கற்பனை பண்ணிக்காத அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, எது எப்படிங்க, எங்கள் மாமாவுக்கு நல்லது பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க காவேரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.